சும்மா நம்மளை நாம் என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கதை எழுதுவோம்ல, அப்படி தான் ஆரம்பிக்கும். எந்த கதையாக இருந்தாலும் என்னை பரவசப்படுத்துவதற்காக எழுதுறது தான். அப்படியே ஒரு 20 வருஷம் முன்னாடி போனால் 2002 என்னுடைய ஃப்ரெண்டு ஞானம் வந்து ஆயுத எழுத்து படத்தில் அந்த யாக்கை திரி சாங் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கான். யாரோ சுருட்ட முடியா ஒருத்தங்க வந்து உள்ளே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ ஒரு பையன் அப்படி வெளில போகும்போது கூப்பிட்டான், ஏய் உங்கால் தம்பி தான்டா அப்படின்னு. ஞானம் வந்து இந்த ஸ்கிரிப்டை கொடுக்கும்போது அவன் சொல்கிறான், டே அன்றைக்கி நினச்சியாடா நீ பின்னாடி ஆடிட்டு இருந்த பொண்ணை வச்சு நீ ஒரு படம் பண்ண போகிற, உன்னை இன்ட்ரடியூஸ் ஆகி போனவரை வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன். ஸோ ஹவு டு யூ வாண்ட் டு கிவ் அ ஷிட்டி எக்ஸ்பிளனேஷன் டு தி 18 minutes யூ ட்ரிம்ட்? எனக்கு சரியாக பேச வராது. எக்ஸ்பிளனேஷன் வந்து என்னென்னா, அது வெறும் எக்ஸ்பிளனேஷன் தான். உங்குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல. வெயிட் பண்ணி ஒரு விஷயம் கிடைக்கும் போது அதுக்கு ஒரு அந்த மாதிரி தான். இப்போ நான் இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஃபீலிங்கை தான் சொல்கிறேன். அந்த சோஃபாவில் அப்படி உட்காந்து வெயிட் பண்ணுறோம், அப்பா வந்துட்டான் என் தலைவன் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருதுல்ல. ஐ திங்க் அதுவே ஸ்பெஷல் தான். குறிப்பாக உன்னோட இன்டர்வியூ கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணணும்னு தோணுச்சு. அது வந்து அது ஒரு வேலையாக செய்யாமல் கொஞ்சம் நிதானமாக இருப்போம்ல. கரெக்டு. அப்போ வேறு எதுவும் வேலை வச்சுக்காமல் பண்ணணும். இது ஒரு பர்சனாகவே வந்து ஐ திங்க் உங்களோட படங்கள் அது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யூன்னா நான் அப்படி தான் நான் பார்க்குறேனே. இப்போ கூட இல்லை, பிஃபோர் வி வர் ரோலிங் பைக்கில் தான் வந்தீங்கன்னா இல்லை கார்லாம் நம்மளால் பார்க் பண்ண முடியாது. த பர்சன் இன் யூன்றதை வந்து படங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிறத தாண்டி யூ ஆல்வேஸ் பீன் தட் ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட்னு சொல்ல மாட்டேன், பட் ஹூ இஸ் பிரேம்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓகே. பட் பார்க்குறவங்களுக்கு யார் பிரேம் யாருன்னு ஒன்று இருக்குல்ல, அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு வாட் இஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் செல்ஃப் இமேஜ்? தெரில, உண்மையாக தெரில. ஏன்னா அது ஆளுக்கு ஆள் மாறுது, அதனால் அதை ஜென்ரலிஸ்டாலாம் சொல்ல முடியல. ஆனால் என்ன வாட் இஸ் யுவர், எது உங்களை ஒரு என்தூசியாசம் கொடுக்கும், எது உங்களை புட் ஆஃப் பண்ணும், எது உங்களை அழ வைக்கும், எது உங்களுக்கு கோபம் கொடுக்கும்? ஐ திங்க் தட் கிவ்ஸ் பீஸ், தட் எக்ஸைட்ஸ் மீ. ரொம்ப ஒரு லோன் சர்வைவர் அந்த மாதிரியா? லைக் பீயிங் அலோன்? எஸ் எஸ், ஐ என்ஜாய் பீயிங் அலோன். இன்னைக்கு இப்போ இருக்கிற ஜென் ஆல்ஃபாக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சே அந்த தனிமையை ஹேண்டிலே பண்ண முடியாது. இங்கேருந்து ஒரு டீமன் கிளம்பி வந்து இதுக்காகவே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், இல்லை ஒரு 2-3 பேர் இருக்கிற இடத்துல தங்கணும், இல்லை கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு கான்வர்சேஷனை என்கேஜ் ஆகணும். அதை எப்படி பார்க்குறீங்க இப்போ இருக்கிற உலகம்? ஏன்னா பிரேம்னாலே நாஸ்டால்ஜியா தான். இப்போ இருக்கிற உலகம் உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா நான் என் ஜென்ரேஷனுக்கே நான் கொஞ்சம் பழைய ஆள். ஸோ எனக்கு அதுக்கு முன்னாடி இருந்தது அதோடைய தன்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சரின்னு சொல்ல மாட்டேன், எனக்கு பிடிக்கும். அதனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், ஏன்னா இப்போ 96லேயே இருந்த சின்ன பசங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க, அவனுங்கெல்லாம் நல்லா ஒட்டிக்கிட்டானுங்க என்கிட்ட. ஆனால் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ஜென்ரேஷன் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 டிஃப்ரென்ஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். ஆனால் எனக்கு ஒரு வகையில் ஒரு சின்ன, அவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்கும். நம்ம பார்த்ததெல்லாம் அவங்கள பார்க்கலையே, நம்ம எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருக்கோம், அதெல்லாம் அவங்க பார்க்கல. எல்லாமே அவங்களுக்கு ரெடிலி இட்ஸ் தேர். அதிகபட்சம் வேர்ஷன்ஸ் மாறுது, அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் இவங்க அதெல்லாம் அனுபவிக்கலையே அப்படின்ட்டு இருக்கும். அண்ட் டு எக்ஸ்டென்ட் அதை இந்த ஜென்ரேஷன் ரைட்டர்ஸ் ஆர் டைரக்டர்ஸ்டேருந்து வர்றதுலேயும் அது தெரியுது. இட் இஸ் வித்தின் தட். அது அப்படி தானே. அது இப்போ நம்ம எனக்கு முன்னாடி இருந்தவங்க வேறு மாதிரி இருந்தாங்க. பெரிய குற்றச்சாட்டே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து படங்கள் பார்த்து படம் பண்ணுறாங்க. பிரேம் மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் படம் பார்க்கும்போது வாழ்க்கை என்ன இப்படி வாழ்ந்துருக்காங்க, ஐய நம்ம ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது. என்னடா அது? பிகாஸ் வென் ஐ சா த ஃபில்ம் ஐ காட் ரிமைண்டட் ஆஃப் எங்கள் பெரியம்மா சிஎல்ஆர்ஐயில் வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு 4 குழந்தைங்க. அவங்க அந்த சைக்கிளில் வர்ற அந்த இமேஜ் வந்து எனக்கு அவ்வளோ ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு இமேஜ். ஷீ இஸ் த காட் மதர் ஆஃப் த ஃபேமிலி. அந்த சைக்கிள் தான் பெரியமான்ற மாதிரி. இப்போ எங்கள் அப்பா வந்து இப்படி புல்லட்டையும் எங்கள் அப்பாவையும் பிரிக்க முடியாது. எங்கள் அப்பா பேரே புல்லட் ராஜா இல்லை மதுரையில். ஸோ அதனால் அந்த சைக்கிள் வந்து ஒருத்தன் லைஃப்பை வந்து அப்படி மாற்றுதுன்றது வந்து அந்த சைக்கிளையே அது ஒரு ஸ்டாண்டு வேறு. அதே சைக்கிள் பல பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபேமிலியில். எங்கள் அக்காவுக்கு ஒரு வைலட் கலர் சைக்கிள் ஒன்று எங்கள் அப்பா பயங்கர ஃபேன்சியாக வாங்கினாரு. அது கடைசி மாமா பொண்ணு, அந்த கடைசி கசின் வரைக்கும் அதை ஓட்டியிருக்கா. காலங்காலமாக அந்த சைக்கிள் வெவ்வேறு ஆள்கிட்ட போயிருக்கு. அது எவ்வளோ யார் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க, அவங்க வீட்டு வாசல்லையே வெயிலில் வைக்கிறாங்களா
வைக்கிறாங்களா இல்லை உள்ளே ஏற்றி வைக்கிறாங்களா, அந்த சைக்கிளே அவ்வளோ கதை சொல்லுது. ஸோ how do you அது எப்படி இந்த 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 உடனே ஏதாவது ஒன்று பார்த்து அதை நோட் பண்ணுற டைப்பா? பிகாஸ் the nitty-gritties in your screenplay comes from what you've livedன்ற மாதிரி. எனக்கு சரியாக பேச வராது. கிட்டத்தட்ட நான் 96 பண்ணுற வரைக்கும் நான் நினச்சதை சொல்ல வருவேன், ஆனால் சொல்கிறது வேறையாக இருக்கும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து பிலோ புவர், 0க்கு கீழே தான் எப்போவுமே இருந்திருக்கு. ஸோ ஐ ஹவ் பீன் கிராஸ்லி மிஸ் அண்டர்ஸ்டுட். அண்ட் அதோடயே இருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, பேசுகிறது குறைஞ்சி அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். யார் யார் எப்படி எப்படி இருக்கா அப்படிங்கிறது அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். அவங்கள பேச விட்டுட்டு கவனிக்கிறது ரொம்ப இதாக இருக்கும். தூரமாக நின்று ஒருத்தரோட இதை அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னெலாம் எனக்கு தெரியாது. பட் நேச்சுரலாக அது நடந்தது. அது எல்லாமே இப்போ எழுதும் போது எல்லாம் மனசில் இருந்ததெல்லாம் இப்போ பேப்பருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் ரீசன். நோட் பண்ணி வச்சுக்கிறாள்லாம் கிடையாது, அது தேவைப்படாது, கொட்டுது. ஏன்னா ரொம்ப ஆசையாக பார்த்த விஷயங்கள்ல நம்ம லைஃப்பில் கிராஸ் பண்ணவங்க பலர் வந்து என்னென்னா, இப்போ நான் சொன்னல, என்னை நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால ஒரு சிலர் புரிஞ்சுக்கவும் செய்வாங்க. ஸோ அவங்களோட அப்ரோச்சாக இருக்கட்டும், சம்மந்தமே இல்லாமல் எங்கேருந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கும், வந்து நம்மளை அப்படி திடீர்னு ஒரு 10 வருஷமாக முனகிட்டு இருந்த விஷயத்தை அப்படி தட்டி தூக்கி விட்டு போயிடுவாங்க நம்மளை. ஸோ அவங்க எல்லாரும் இப்போ மைண்டுக்கு வர்றாங்க, அவங்கெல்லாம் இப்போ கேரக்டர்ஸாக மாறுறாங்க. இஸ் தேர் அ போர்ஷன் இன் யூ தட் வாண்ட்ஸ் டு கோ பேக் டு த லைஃப் தட் யூ லிவ்ட் பேக் தென்? ஏன்னா இந்த 2 கதைகளோட வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு இதுலேருந்து எஸ்கேப் ஆகி அங்கே போயிடலாண்டான்ற மாதிரியான ஒரு 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 தன்மை ஒன்று நான் பார்க்குறேன். அந்த மாதிரி தோணுதா? எவ்ரி பிட், நாட் ஜஸ்ட் அ போர்ஷன். ஏன்னா அது அப்போ வந்து எப்படி தோணுச்சுன்னா, ஐயோ நம்ம எப்படா வளருவோம், எப்போ நமக்கு முடியலான்னு நிறைக்கும், நம்மளை எப்போ சார்னு கூப்பிடுவாங்க எல்லோரும் அப்படின்லாம் தான் தோணிகிட்டு இருந்தது. எப்போ நம்ம வளர்ந்து நம்மளே சம்பாரித்து பர்சன் நிறைய காசு இருக்கும், நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு கணக்கு பார்க்காம நம்ம எப்போ செலவு பண்ண முடியும், இப்படி பல விஷயங்கள் வந்து வளர்றதை நோக்கி இருந்தது. வளர்ந்து வந்தோடனே டக்குன்னு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அந்த சைல்டுஹுட் என்ன மாதிரி சைல்டுஹுட் அது? வாட் வாஸ் த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் டேக் அவே ஃப்ரம் த லைஃப்? நிம்மதின்னு சொல்லலாம். பயங்கர நிம்மதியாக இருந்திருக்கேன். இப்போ என்ன சொல்கிறது, ஜாலியாக இருப்பேன். சொல்லப்போனால் நினச்சதை செய்வேன், அது ஒரு விஷயம். அன்னியன் சார்லி மாதிரி அந்த ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும்னா என்ன, அதாவது நமக்கு முதல்ல நம்மளை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. யூ ஆல்வேஸ் பீன் a rebel? ஆமாம், ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன் எல்லாரையும். எங்கள் அம்மாட்டெல்லாம் கேட்டால் கதையாக சொல்லலாம். அவங்க ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதி படமாகவே எடுத்துருவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டது. எங்கள் அம்மா வந்து, நீங்கள் வாழ்க்கையில் பட்ட பெரிய கஷ்டம் என்னென்னா என் சின்ன பையனை வளர்க்குறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப வயலண்ட்டாகவும் இருப்பேன். இப்போ கோவம் சின்ன டப்பால் அடிச்சிடுவேன் எல்லாரையும். அந்த இதெல்லாம் இருந்ததுனால 96 மெய்யழகன் நடித்த பிரேம் வந்து கோவம் வந்து அடிப்பாரா? ஐயோ ஆமாம், நான் கிட்டத்தட்ட நான் டிஎஃப்டி வர்ற வரைக்கும் அப்படி தான் இருந்தேன். ஸோ அப்புறம் ஒரு சிலர்லாம் கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாங்கல்ல, தம்பி நீ வந்து நல்லா வரைகிற, உனக்கு ஸ்கல்ப்சர் பண்ண வருது, உனக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீ இவ்வளோ ரஃப்பாலாம் இருந்தீன்னா உனக்கு அந்த இது போயிடும், ஃபினஸ் வராது கையில். ஸோ கை காலெலாம் பத்திரமா இருக்கணும், கண்ணு ஒழுங்காக இருக்கணும், இப்படிலாம் போய் அடிச்சுட்டு அடி வாங்கிட்டுலாம் வரக்கூடாது அப்படின்னு நிறைய வார்ன் பண்ணுவாங்க. You've involved yourself in street brawl? நிறைய. அதனால தான் இந்த பிரச்சனை இல்லை. சும்மா போய் ஏதோ ஃப்ரெண்டோட சண்டை போட்டு வந்தோம்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. போகிற வர இடத்துலலாம் சண்டையை வளர்த்து. என்ன மாதிரி what would irritate you or make you get angry? ஐ மீன் என்ன அது அப்படி இப்போ எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. அப்போ புசுக்குன்னு கோவம் வரும். யாராவது நம்மளை சீண்டிட்டாங்க இல்லை ஏதோ இது பண்ணிட்டாங்க, சும்மா விளையாடும் போது சண்டை வரும். அது பெரிய சண்டையாக மாறிடும். அது 2 பேருக்குள்ளே இருக்கிற சண்டை பார்த்தா 2 தெருக்குள்ளே சண்டையாக மாறி அவன் குடும்பத்துலேருந்து அண்ணா வருவான், இங்கேருந்து நமக்கு யாராவது வருவாங்க. ஊரில் அதெல்லாம் ஈஸியாக பற்றிக்கும்ல. அந்த மாதிரி சண்டைகள் தான் நிறைய நடக்கும். அது நமக்கு அப்போ சின்ன வயசில் வேறு கொஞ்சம் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ்லாம் போகிறது வர்றதுனால வசமாக இருக்கும். யாராவது வந்தால். ஏன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ் போனீங்க? பிடிக்கும். பயங்கர ப்ரூஸ்லி ஃபேன், ஜாக்கி சான் ஃபேன். அப்போ ஸோ கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. 2 படத்துலையுமே சண்டை காட்சியே கிடையாதுங்க. மேபி இனிமேல் வரப்போகிறதுல மேபி we will probably get to see a lot of things, but இருக்கலாம். பட் or are you the direct opposite of what your films tend to? Largely yes. Wow. ஆமாம். ஸோ கிட்டத்தட்ட நான் பிளாக் பெல்ட் வரைக்கும் வந்துட்டேன். எங்கள் அப்பா சரி இதுக்கு மேலே இவனை இதில் விட்டோம்னா இவன் இப்படியே போயிடுவான் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டார். ஆனால் இதுக்கு மேலாம் விடக்கூடாது. ஸ்போர்ட்ஸ்லேயும் பயங்கர ஆர்வமாக இருப்பேன். அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு சரி ஸ்போர்ட்ஸே இதாக வச்சுட்டு படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு அதை கொஞ்சம் இது பண்ணாங்க. பட் அப்போல்லாம் ஒரு டிஃப் இருந்திருக்குமே. பட் அது என்னென்னா ஒரு மாதிரி நமக்கும் தெரியும்
அதில் ஏதோ காரணம் இருக்கிறதுனால தான் பண்ணுறாங்க. இன்னொன்று ஒன்று சொல்லுவாங்க, தம்பி இந்த வயசு போச்சுன்னா திரும்பி வராது, படிக்கிற வயசில் படிச்சிருப்பாங்க. அதில் மட்டும் ஏதோ ஒரு லாஜிக் இருக்குன்னு தெரிஞ்சுது. அப்படியும் சரியாக படிக்கல. எக்ஸாம்லாம் மார்க் கம்மி தான். ஈவன் ஒரு விஸ்காம் படிக்கவோ ஒரு டிஎஃப்டியில் சேர்கிற அளவு கூட என்கிட்ட மார்க் இல்லை, ரொம்ப குறைவாக தான். ஏன்னா அதுக்கெலாம் ரொம்ப உங்களுக்கு இது கேட்க மாட்டாங்க, அந்த எலிஜிபிலிட்டி ரொம்பலாம் இருக்காது, அந்தளவு கூட இல்லை. ஆனால் என்னென்னா ஃபோட்டோஸ் நல்லா எடுப்பேன், ஆர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அந்த காரணங்களால் அப்படி பரிதாபப்பட்டு சீட் கொடுப்பாங்க. விஸ்காம் போகும்போது இப்பயும் யூ ஆஸ்பயர் ஃபார் ஒரு ஹிப்பி கல்ச்சர் மாதிரி அப்படியே சுற்றிட்டு. ஐ நோ யூ ஹாவ் அ வெரி ஹெல்தி ரொட்டீன், அதை பற்றி பேசுவோம். பட் இந்த ஒரு டு மீ வை பிரேம் அப்படின்ற இண்டிவிஜுவல் ப்ளஸ் த ஃபில்ம்ஸ் ஹி மேக்ஸ், ஐ திங்க் இஸ் அ ஃப்ரீ சோல். somebody who is very comfortable with himself. இருக்கும் உள்ள நிறைய ஆன் அண்ட் ஆஃப்லாம் இருக்கலாம், பட் அந்த ஃப்ரீ சோலாக இருக்கிறதுனால தான் இப்படி இந்த 2 படத்தோட பேசிங் எப்படி இருக்கா இது சொல்லலாம். பட் ரெக்லெஸ்ஸாக போகிறதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் என்னென்னா எனக்கு ஈவன் வித்தின் சென்னை சுற்றுறது இருக்குல்ல, சின்ன வயசுலலாம் அப்படி தான், அப்படியே காலேஜ் முடியும் அப்போ தான் யோசிப்பேன் என்ன செய்யலான்னு. அப்படியே நேராக அங்கே தேவி தேட்டர் பின்னாடி போய் ஒரு சமோசா சாப்பிட்டு ஒரு லஸ்ஸியை குடிச்சிட்டு அப்படியே வரும்போது ஏதோ ஒரு போஸ்டர் பார்த்துட்டு அப்படியே தேட்டருக்குள்ளே போயிடுறது. ஸோ யூ டோன்ட் ரியலி பிளான் லைஃப். அந்த இது இந்த ரெகுலராக வந்து ஒரு ஃபாதர் ஆஃப் அ சைல்டு, இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி, அப்புறம் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, வாழ்க்கைக்கான அந்த டிசைனுக்குள்ளேயே வர மாட்டீங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. முதல்ல தெரிஞ்சால பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணாமல் இருந்தால் தான் அது ஒரு பிரின்சிபல்னு சொல்ல முடியும். முதல்ல தெரியாது, கற்றுக்கிற ஆர்வமும் கிடையாது. பட் இன்னொன்று கூட இருந்தவங்க எல்லாருமே அதில் கொஞ்சம் விபரமானவர்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸே, நான் இப்போ என்னோடய ஒரு கேமராமேன் ஃப்ரெண்டு ஞானம்னு இருக்கான், அவன்லாம் வந்து பயங்கர விவரம். அவன் இப்போவே ஸ்டாக் மார்க்கெட்டுமா, சிப்புமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸும்பா நிறைய சொல்லுவான். ஈவன் நம்ம ஃபோனில் என்ன பிளான்ராக வச்சுருக்கேம்மா பார்த்தா, நம்ம மொபைல் ஃபோன் கண்டுபிடிச்ச காலத்தில் ஒரு பிளான் இருந்திருக்கும்ல, அதை வச்சிட்ருப்பேன். அவன் காரி துப்புவான், அது இதெல்லாமாடா இன்னும் வச்சிட்ருக்கேன், இப்போ இது மொபைல் டேட்டா அது இதுமா எனக்கு எதுவுமே புரியாது. ஸோ யாராவது பண்ணி கொடுப்பாங்க எனக்கு, இதெல்லாம் பண்ணி கொடுத்தா அதை வச்சுட்டு அப்படியே சொச்ச காலம் ஓட்டிகிட்டு இருப்பேன், அது இன்னொருத்தர் கையில் மாற்ற வரைக்கும். அதனால் ஆளே நாஸ்டால்ஜியா தான். ஆமாம், 80ஸ்க்கு அப்புறம் வரல, 80s 90ஸ்க்கு அப்புறம் வரல சொல்லலாமா? 90s வரைக்கும் வரல, வரவும் வேணாம் அந்த மாதிரி. ஆமாம், கொஞ்சம் லெஃப்ட் பிரெயின் டார்மெண்ட், வேற ஒன்றும் இல்லை அப்படி சொல்லலாம். சரி, உங்களோட ஐ திங்க் உங்களோட இந்த ஹெல்த் பேஸ்டாக சில யூ டெல் மீ அபவுட் யுவர் ரொட்டீன். யூ டோன்ட் ஈட் சர்டன் திங்ஸ், யூ ப்ராக்டிஸ் சர்டன் திங்ஸ் இன் யுவர் லைஃப். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரேம் சார்னா மைண்டுக்கு வரும் போது விஷயம் வந்து ஐ திங்க் நான் டிசிப்ளின் ஒரு பெரிய ஏரியாவாக பார்க்குறேன். எனக்குலாம் இன்னி வரைக்குமே நான் ஒருநிலைப்படுத்த முடியாத ஒரு விஷயன்றது ப்ராப்ளி ஃபிட்னஸ், பிகாஸ் ஐ லவ் டு ஈட்ன்றதுனால எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஈட் பண்ணுவேன். ஹெல்தி ரெஜிம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இஃப் யூ கேன், வாட் இஸ் யுவர் ரொட்டீன் லைக்? எனக்கு அந்த தனியாக இருக்கிறது பிடிக்கும், தனியாக இருந்தும் பழகிட்டேன் வேறு. ஈவன் காலேஜில் ஹாஸ்டலில் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போனாங்கன்னா தனியாக தான் இருப்பேன். வீட்டில் தனியாக நானும் என்னோட நாயும் தான் இருப்போம். இப்போ இங்கே வளர்ந்த பிறகு கேட்ஸ், இப்படி தனியாக இருந்து பழகிட்டேன். ஸோ அதனால் எந்த ஒரு ரீசனுக்கும் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிறது என்னோடது. இப்போன்னு இல்லை, நான் ஒரு லெட்ஸ் அஸ்யூம் ஒரு 80 வயசு வரைக்கும் இருக்க போகிறேன்னாலும் அப்போ கூட யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய இது. நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம வேணால் 4 பேரை பார்த்துக்கலாமோ இல்லையா, நம்ம வந்து ஐயா தூக்கி விடுங்க நடக்க முடியல, இந்த இதுக்கு போயிடக்கூடாதுங்கிறது வந்து ரொம்ப சின்ன வயசில் வந்துருச்சு. காரணம், ஒரு ஏர்லி 20ஸ்லேயே ஐ டிஸ்லொகேட்டட் மை பேக் ஒரு ஆக்சிடெண்ட்டில். ஒரு நைட் ஷூட் முடிஞ்சு வரும்போது இதாகி 3 இடத்துல டிஸ்லொகேஷன். ஐ வாஸ் லிட்ரலி பெட் ரிடன் ஃபார் அ இயர். அப்போ வந்து எந்திரிக்கணுன்னா 1/4 மணி நேரம் ஆகும். ஸோ திருப்பி படுக்கணுன்னா அப்படி பொறுமையாக தான் படுக்க முடியும். ஸோ பெயின்ஃபுல், லிட்ரலாக நோ ஃப்யூச்சர்ன்ட்டாங்க. அவ்வளோதான், நீங்கள் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, ஏதாவது சாஃப்ட்வேர் மாதிரி ஃபோட்டோஷாப் கற்றுக்கிட்டு அப்படி குரல்றாலாம் கற்றுட்டு அப்படி இருந்துக்கங்கன்னு டாக்டர்ஸே சொல்லிட்டாங்க. ஸோ கிவன் அப். அப்போ இன்டர்நெட்லாம் வேறு கிடையாதுல்ல. ஸோ அப்போ ஒரு மாதிரி அதில் தேடிக்கிட்டு பிடிச்சி எங்கேயோ ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு டாக்டர் வந்து மெயிலுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தார். அப்படி தான் சொல்லுவாங்க, அது ஓரளவு உண்மையும் கூட. ஆனால் இஃப் யூ கேன் ஸ்ட்ரெங்தன் யுவர் செல்ஃப், உங்கள் கோர் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் பவுன்ஸ் பேக். பட் இது வந்து 1 in a million நடக்கும். பட் யூ ஷுட் ட்ரை. இட்ஸ் கோயிங் டு பி வெரி வெரி பெயின்ஃபுல். நாங்கள் என்ன எல்லாம் போச்சு, ஏன்னா காலேஜ் முடித்து ஒரு ரவி கே சந்திரன் சார் மாதிரி ஒருத்தர்கிட்ட சான்ஸ் கிடச்சி எல்லாம் கைவிட்டு போகுது. அண்ட் காலேஜ் முடிக்கும் போது கோல்டு மெடல், நம்மலாம் பாஸ் பண்ணுறதே பெரிய விஷயம், டிஎஃப்டியில் கோல்டு மெடல் வேறு, சினிமாட்டோகிராஃபியில். ஆமாம். ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் நமக்கு. எங்கள் வீட்டிலலாம் நம்பவே இல்லை, கோல்டு மெடலா நீயா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. இதெல்லாம் கைவிட்டு போகுதுங்கிறப்ப ஒரு ஒரு பயம் வரும்ல. ஏன்னா ஆளே வந்து 90 kgs கிட்ட வந்துட்டேன். இப்போ
நான் 60 ஒரு மாதிரி 60 to 70 கிட்ட தான் இருப்பேன். 90 kgs வந்ததுங்கிறது எனக்கு கொஞ்சம் எனக்கே என்னை பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அப்படியே ரொம்ப அந்த ஓவர் ஈட்டிங் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு 400 புஷ்அப்ஸு, 1 hour ஆஃப் ரன்னிங், இதை மாதிரி எக்ஸ்ட்ரீமாக போய் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அதெல்லாம். அதாவது எங்கள் ஃப்ரெண்ட்ஸே வீட்டுக்கு வந்தாங்கன்னா போர் அடிச்சிடும் அவங்களுக்கு. பேசிட்டே இருப்பேன், புஷ்அப்ஸ் அடிப்பேன், பேசிட்டே இருப்பேன், புஷ்அப்ஸ் அடிப்பேன், இப்படியே தான் பண்ணிகிட்டு இருப்பேன். பண்ணி கிட்டத்தட்ட 66 kgsக்கு வந்தேன். வந்து அப்புறமா தான் என்னால் அதை சரி பண்ணி வெளியில் வர முடிஞ்சுது. தோ தட்ஸ் அன் அச்சீவ்மெண்ட். 24 வயசில் அது பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் அது கொடுத்த ஒரே பயம் என்னென்னா, இதுக்கப்புறம் ஒரு ஃபிசிக்கல் ரீசன்ஸ்க்காக யாரையும் சார்ந்து உடம்பு ஜுரம் வந்தால் கூட நம்மளே எந்திரிச்சு நம்மளே நமக்கு தேவையானதை செஞ்சுக்கிற மாதிரி ஒரு ஃபிட்னஸை கொண்டு வந்துடணும் அட் எனி ஏஜ். அந்த டெசிஷன். ஸோ இப்போ வாட் யூ ஈட் இன் ஜென்ரல்? ஐ ப்ரிஃபர் அன்குக்ட் ஃபுட். எது கிடைக்குதோ சாப்பிடுவேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அன்குக்டா? குக்ட் இந்த சென்ஸ் ஸ்ப்ரவுட்ஸோ சாலடோ அதெல்லாம் எவ்வளோ முடியுமோ அதை சாப்பிட்டுக்கிறது. என் நேரமும் அது கிடைக்காதுல்ல. திடீர்னு இப்போ இங்கே அவசரமாக வர்றேன், எனக்கு இங்கே சாலட் தான் வேணும்னு சொல்ல முடியாது. அப்போ ஏதோ ஒன்று கிடைக்கும், ரிலேட்டிவ்லி ஹெல்த்தியாக ஏதோ ஒன்று கிடைக்கும். இட்லின்னு வச்சுப்போமே, அந்த மாதிரி ஏதாவது கம்மியாக சாப்பிட்டுக்கிறது. அப்படைட்லாம் கம்ப்ளீட் அண்டர் கண்ட்ரோல். ரொம்ப ரேராக தான். டெசர்ட்டு அது இது அதுக்கான லைக்கிங்கும் பெருசாக கிடையாது, ரொம்ப ரேராக தான். நாங்களெல்லாம் இப்படி ஆக்குறாங்களே. இல்லை, அப்படி இருக்கணும்னு சொல்ல வரலன்னா, நீங்கள் அட்லீஸ்ட் சாப்பிட்ற விதம்னு ஒன்று இருக்குல்ல, அதை பார்த்துக்கிட்டாலே போதும். ஒரு கேரக்டர் தான் பிரேம்ன்றதே. ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு ஆரா ஒரு கேரக்டர் தான் நினைக்கிறேன். லைக் தெரியல, பயங்கர எனக்கு இதை டிஸ்இன்டிகிரேட் பண்ணி பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ மெய்யழகனுக்குள்ளே போகணுன்னா அது நான் எங்கே எதை தொடறது எதை இழுக்கிறதுனே தெரில. அநியாயமாக ஒரு 18 நிமிஷத்தை கட் பண்ணி ஒரு வன்மத்தை கக்கிட்டீங்க எல்லாரும். ரசிகர்கள்லாம் வந்து நான் ரொம்ப ஜென்யூனாக, ஐயோ இந்த அரிசியை கை வைக்காதீங்கடா, குழஞ்சிருண்டா, விடுங்கடான்னு. அண்ட் ஐ டோன்ட் நோ இஃப் யூர் நாட் ஆன் சோஷியல் மீடியானா யூ வில் நாட் நோ, பட் த அமௌண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ கேம் பேக் அண்ட் லிட்டரலாக கர்ஸ்ட் யூ ஃபார் டேக்கிங் அவே தோஸ் 18 minutes. அது கலெக்டிவ் டெசிஷனா உங்களோட டெசிஷனான்றது எனக்கு தெரியல. இட்ஸ் a solitary decision, என்னோட decision. ஆனா the amount of, ஏன்னா when I spoke to ராஜா சார், நான் இன்னைக்கு என்ன சார் இது இல்லப்பா, அது அவர் ஃபீல் பண்ண என்ன சார் அப்படி பேசிட்டு இருந்தோம். பட் ஃபர்ஸ்ட் திங் மைண்ட்ல வருது, கல்யாணத்துல அவரோட கல்யாணத்துல மெய்யழகன் என்ன பண்ணாரு? the one that இளவரசு kept telling, மிஸ்டர் இளவரசு kept telling, என்ன பண்ணாரு? அது வந்து என்ன சொல்றது, அவங்களோட இமேஜினேஷனுக்கு விட்ட ஒரு இது. அது சொல்லிட்டோம்னா அது புஷ்ன்னு போயிடும். உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் இருக்குல்ல, இதை பண்ணிருப்பா. கன்சிடரிங் வாட் த ஃபில்ம் வாஸ் ஆல் அபவுட், சச் அ பியூர் செல்ஃப்லெஸ் கை. பட் நீங்க அதை ஓப்பனா தான் வச்சு உங்களுக்குன்னு உள்ள ஏதாவது ஒரு இருக்கு சொல்ல மாட்டீங்க. அது நான் தான் சொல்றேனே, நானே ஒரு பழைய பெட்டி. நான் ஒன்று சொன்னேன்னா சரி அப்படின்றேன். பட் இப்போ அபியோட கற்பனை ஒன்று இருக்கு, அதை சொன்னா அதெல்லாம் இல்லப்பா நானே சொல்றேன், அவ்வளோலாம் இல்லப்பா. அதனால அது இட்ஸ் லெஃப்ட் டு யுவர் ஓன் இமேஜினேஷன். ஆமா, சரி, எங்கேயோ முணுமுணுத்த பாட்டை திரும்ப சரக்கு போட்டிருக்கும் போது கண்டுபிடிக்கிறது, அது பிரேமுக்குன்னே இருக்கிற அந்த படத்துல இருக்கிற குணாதிசயங்கள் நினைக்கிறேன். அதெல்லாம் சர்டன் திங்ஸ்ல நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். சில படங்கள் வந்து கல்யாண வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும், அப்படியே அது ஒன்று போயின்னு இருக்கும். நம்ம வித் டியூ ரெஸ்பெக்ட் டு தேர் எஃபர்ட் அண்ட் வாட் எவர் தேவ் ட்ரைட். அண்ட் இப்போ இருக்கிற இந்த அட்டென்ஷன் ஸ்பேனு, பீப்புள் இந்த ஸ்க்ரால் ஜென்ரேஷன், டச் ஜென்ரேஷனுக்கு திடீர்னு பிரேம் வந்து ஒரு படம் பண்ணும்பொழுது அது வந்து ஏதோ ஒரு அரிய காட்சி மாதிரியே, சம்திங் தட் டச்சஸ் யுவர் சோல் அண்ட் இட் மேக்ஸ் யூ திங்க் அண்ட் இட் மேக்ஸ் யூ க்ரை. 96 வந்து பல பேரோட சாபத்தை சம்பாதிச்சிருக்கீங்க. அந்த படம்லாம் வந்து த கைண்ட் ஆஃப் வாட் வி வென்ட் த்ரூ. அதுவும் வெளியே மழை பெய்யுது, ஜிகே சினிமாஸில் படம் பார்க்குறோம், வயலின் வருது, தலைவி வரா, த்ரிஷா, என்னமோ அது ஒரு ரசாயன மாற்றம் ஒன்று உடம்புல. எவ்ரி டைம் ஐ திங்க் அபவுட் தட் ஃபில்ம். அது செம்ம வேடிக்கையாக வர என்ன 96 எதிர்பார்த்து வந்தேன். எனக்கு அரவிந்த் சாமி கார்த்தியை லவ் பண்ணுவாங்கன்னு நினச்சி வந்தியா? இதுவும் வேற ஒருத்தர் ரொம்ப அழகாக அந்த ப்ரொமான்ஸை பற்றி ஒருத்தன் பேசியிருந்தான் ஒரு பதிவாக. உங்கள் படத்தை பற்றி நான் எடுத்து வச்சுருக்கேன், ஐ சென்ட் இட் டு யூ. அவ்வளோ அழகாக பேசியிருக்கான் அந்த படத்தை பற்றி. அந்த ப்ரொமான்ஸை வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒருத்தன் காமிச்சிருக்கான் பாடுறான். அண்ட் அந்த நிலக்குலைஞ்சு த கில்ட் தட் மிஸ்டர் அரவிந்த் சுவாமி ஹேஸ் when he doesn't know his name. அந்த அடுத்த நாள் இவன் வந்து நீ குடும்பத்தையே வாழ்த்தணும் போது அவசரமாக போயிட்டு. ஸோ லைஃபே நிஜமாவே இந்த ட்ராமா தான், இந்த எமோஷன் தான், இந்த அழுகை தான், இந்த இன்டென்ஸ் தான். அதை எப்படி படமாக்குறீங்க? செயற்கையா ஆக்ஷனு கட்டு, அதை how do you make it so lively? or அவ்வளோ ஈரமாக இருக்கே, அது எப்படி how do you do it?
இதுதான் வருது, அது வரல அப்படி வேணால் சொல்லலாம். இதுக்காக மெனக்கெடுறதும் கிடையாது. நமக்கு பிடிச்சதுன்னு ஒன்று இருக்கும்ல, நமக்கு லைஃப்பில் என்ன வேணும்னு நம்ம ஆசைப்படும்ல. எனக்கு மெய்யழகன் மாதிரி ஒருத்தன் ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும்னு தோணும். ஈவன் அருள்மொழி மாதிரி ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணும். ஸோ பிடிச்சவங்களெல்லாம் வச்சு ஒன்று செய்வோம்ல, ஒரு சும்மா நம்மளை நாம் என்டர்டெயின் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கதை எழுதுவோம்ல, அப்படி தான் ஆரம்பிக்கும். எந்த கதையாக இருந்தாலும் என்னை பரவசப்படுத்துவதற்காக எழுதுறது தான். அதுக்கப்புறம் அதை என்ன சொல்கிறது, வீட்டில் அப்படி சமைச்சிட்டு லைட்டாக டேஸ்ட் பார்ப்பாங்கள்ல, நல்லா இருக்குது, சரி இப்போ எல்லாருக்கும் கொடுப்போன்னு சொல்லி அது அப்படி வெளியில் கட்டவிழ்த்து பேருப்பட்ட ஒரு அனாலஜி. அவ்வளோதான். ஐ திங்க் அட் வெரி ப்ரைமலாக அது உங்களை எக்ஸைட் பண்ணுது. உங்களை டு யூ டியர் அவுட் when you write? பல நேரம் நடந்துடும். அது நடந்துச்சுன்னா அது இன்ஃபேக்ட் அது எனக்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் மாதிரி தான். ஒரு கான்வர்சேஷனல் ஃபில்மில் கான்ஃப்ளிக்டே இல்லாமல் ஒரு 3 act ஸ்ட்ரக்சருக்குள்ளே அடப்படாமல் வெறும் ஒரு அந்த அதுவும் ஒரு திஸ் இஸ் நாட் அ ஃபார்முலா, இட்ஸ் அ ஒர்க் ஆஃப் ஆர்ட். இட்ஸ் 24 departments ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் ஈச் அதர் டு லிவ் அப் டு யுவர் எக்ஸ்பெக்டேஷன். அது வேற சினிமா. அது வந்து கொஞ்சம் ரேராக வர்றதுனால அது பயங்கரமாக இருக்குது. Do you think your style might get a little overexposed beyond a point when you do films regularly, or I know for a fact that you're going to be doing a completely different story. ஏன்னா அந்த எதிர்பார்ப்பை அந்த பபுளை நான் உடைக்கல. உங்களோட அடுத்த படம் அனௌன்ஸ் பண்ணும்போதே அந்த ரியாக்ஷன் எனக்கு பார்க்கணும், இல்லை என்னதே அப்படின்னு ஒன்று வரும்ல. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு புட் தட் அவுட். பட் கிராஃப்ட் மேலே ஒரு இப்படி ஒரு கண்ட்ரோல் இருக்கிறதுனால இதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? யூ லைக் அ டிஓபி டர்ன்டு ரைட்டர் டைரக்டர்ன்றதுனால கண்ட்ரோல்னு சொல்ல மாட்டேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். இது ஏன்னா இப்போ எழுதிட்டு பல பேரால் பொலிட்டிக்கலி ரைட். ஓகே. ஏன்னா இப்போ நம்ம ஒரு கதை சொல்லணும்னு வரோம், பேப்பரில் எழுதுறது வேறு. அதுக்கே வந்து உங்களுக்கு அந்த மொழி தெரியணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதாமல் எழுத தெரியணும், கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் எழுத தெரியணும். அப்போ ஒரு மொழியை கற்றுக்குறோம்ல, அதை மாதிரி திரைமொழியை கற்றுக்குறோம். அது ஏதோ ஒரு வகையில் கற்றுக்க போகிறோம், எடிட்டிங் மூலமாகவோ சினிமாட்டோகிராஃபி மூலமாகவோ. அடுத்தது படமாக எடுக்கும்போது அது பயன்படுது. அதில் ஒன்றும் என்ன சொல்கிறது, அதில் ஒரு கஷ்டம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இட் ஹெல்ப்ஸ். Was it a conscious decision to let Karunakaran come for just those 10 minutes? I'm not bringing him again and I'm not foreshadow பண்ணிட்டு அவனை திரும்பினா. அது வந்து ரொம்ப டேரிங்காக ஒரு ஃபுல் கன்விக்ஷனோட ஒருத்தர் திமிர் எடுத்தவனால மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். அது ஒரு யோக்கியம். அது how do you develop that? இந்த படத்தை ட்ரீட் பண்ண விதம் அது 2 பேர் மேலே இருக்க நம்பிக்கை. கருணாகரன் மேலே இருக்கிற நம்பிக்கை, ஜெகதீசன் மேலே இருக்கிற நம்பிக்கையும் கூட. ஏன்னா ஜெகதீசன் அவ்வளோதான் வரணும், ஜக்கு அவ்வளோதான் வரணும். ஜக்கு வந்து தான் செய்ய வேண்டிய வேலையை வந்து செஞ்சுட்டு போயிடணும். அதுக்கப்புறமா அவர் இருந்தாருன்னா ஜக்குவோட இது கொஞ்சம் குறையும். அதனால் அவர் அவ்வளோ இருந்தால் போதும். அண்ட் எனக்கு வந்து கருணாகரன்கிற நடிகர் மேலே எனக்கு பயங்கர ஒரு இது உண்டு. எனக்கு அவர் பிடிக்கும். எனக்கு நீ எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஆனால் அவர் பண்ணுற கேரக்டர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறது, பிளேயிங் டு த கேலரிஸ் மாதிரி அப்படி ஒரு ரோல்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவரோட பொட்டென்ஷியல் இஸ் இம்மென்ஸ். அது இதிலே ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. அது எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு ஒரு பஸ்ஸை தான் கண்ட்ரோலில் வச்சுருக்கிற ஒரு கண்டக்டரு, அவர் முதல்ல அந்த ஒரு இன்டிமிடியேட்டிவாக பேசுகிறதா இருக்கட்டும், அப்புறம் ஒரு கனிவாக பேசுகிறதா இருக்கட்டும். அவர் பையனோட ஒரு அதே சமயத்தில் உரிமையோட கோவப்படுவார், கல்யாணத்துக்கு இல்லையா நீங்கள் அப்படின்னு. இவ்வளோத்தையும் பண்ணக்கூடியவர் அவர். இல்லைன்னா அவர் எதுக்கு ஒரு சீனுக்கு வந்து அது யாரோ ஒரு நியூ ஃபேஸை கூட நம்ம பண்ண வைக்கலாம். பட் எனக்கு அவர் தேவைப்பட்டுச்சு அண்ட் he has delivered it. ஸோ இது கான்ஷியஸ் டெசிஷன் பற்றி பேசும்பொழுது இதுதான்ப்பா மெய்யழகன், இது இப்படி தான் எடுக்க போகிறோம்னு ஒரு ஆள் தனக்குள்ளே பேசி ஓகே பண்ணுறது சூர்யா சார், 2D ராஜா சார், ஜோ மேமு, கார்த்தி சார், அரவிந்த் சுவாமி சார்னு இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குல்ல. இவங்கெல்லாம் பிரேமோட அலைன் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு லாபிங்கோ இல்லை ஒரு எலிவேட்டர் பிச்சோ போட்டால் தான் நடக்கும். ஸ்கிரிப்டம் பவுண்டை மட்டுமே படிச்சுட்டு அந்த ஒரு அண்ட் யூ ஆர் somebody who you don't sell your ideas also. How did all these people align? அது ஒன்றே போதுமானது. ஏன்னா அந்த பவுண்ட் ஸ்கிரிப்டை கொடுக்குறோம்ல, நம்ம ஒரு லைனாக சொல்கிறோம் இல்லை ஒரு டயலாக் இல்லாத ஒரு வெர்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்டை கொடுக்குறோன்னா தான் அவங்களுக்குள்ள கேள்விகள் வரப்போகுது. அதை முழுமையாக எழுதி அதை கொடுக்கும்போது எல்லாருமே அதில் வந்து அலைன் ஆயிடுறாங்க. இந்த ஸ்கிரிப்டுங்கிற ஒற்றை புள்ளியில் வந்து அலைன் ஆயிடுறாங்க. இதை இப்படியே எடுங்கன்னு சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் அதில் பண்ண தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. கேட்குற ஆக்டர்ஸை கொண்டு வந்து நமக்கு தர்றாங்க. அது நடக்குது.
ஸோ அதனால் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற முதல் மரியாதையே எதுன்னா ஒரு ஃபுல் பவுண்ட் ஸ்கிரிப்ட். ஸோ பதில் மரியாதையை அவங்க செஞ்சிடுறாங்க. அப்படி தான் நடக்குது. மற்றபடி என்ன சொல்கிறது, போன படம் ஓடினதுக்காக இந்த படத்தில் கேட்குறதெல்லாம் கொடுக்கணுங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. இந்த தடவை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது. இப்போ மட்டும் இல்லை, படம் முடித்து எடிட் பண்ணி சூர்யானன்ட்ட காட்ட போகும்போது அவர் சொன்னார், எனக்கு இதில் எல்லாமே கிடச்சிருச்சு, நான் எதிர்பார்த்தது எல்லாமே இதில் வந்துருச்சு, எனக்கு இது போதும், இதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறதெல்லாம் போனஸ், இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது இம்ப்ரவைஸ் பண்ணுறீங்களா, இல்லை எங்கிட்ட ஏதாவது கருத்து கேட்குறீங்க, நான் ஏதாவது சொல்லணுமா, இதெல்லாம் 100க்கு மேலே தான் எனக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ நம்மளும் அதை செய்ய வேண்டியிருக்கு. நான் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஒரு பக்கம் கார்த்தி சார், இன்னொரு பக்கம் அரவிந்த் சுவாமி, ஆத்தி இவங்க 2 பேருமே கரகண்ட ஆள். என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக கார்த்தி சார் ஸ்டார்ட்ஸ் டு டிரெக்ட் ஃபில்ம்ஸ்னோ எனக்கு தெரியும். அதிகபட்சமாக ஒரு புரிதலோட சினிமாவுக்கு வர ஒரு Tier 1 ஹீரோவில் நான் அவரை பார்க்குறேன். அவர் இன்னும் ஆரம்பிக்கலை, பட் அவருக்கு அதுக்கான அனைத்து இன்ஃபேக்ட் வந்து அவர் வந்து வெறும் ராஜா சார் பாட்டை பற்றி வச்சு மட்டுமே அந்தாக்ஷரியில் அவரால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? அதெல்லாம் உங்களுக்கு கதைக்கு பயங்கரமாக ப்ளஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். And another side, Aravind Swamy, the you know, the macho, the typical classy, sophisticated, posh gentleman. அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாலே 2 பேருமே ஐ திங்க் well bred, well read. How is it to deal these 2 people, in a creative space? It's a very, என்ன சொல்றது, ஒரு மாதிரி அவங்க கூட இருந்தது வந்து இட்ஸ் a very personal process அது. And we didn't deal with them. ஸோ அது ஒரு மாதிரி we were all together அப்படின்னு சொல்லலாம். We developed மெய்யழகன் together. It was cultivated in a very nice way. அதுதான் நடந்துச்சு அங்கே. அது அவங்க கேரக்டர்ஸும் முதல்ல அவங்க they took it very serious. என்கிட்டலாம் பேசினதில்லை, பட் அவங்களுக்குள்ளே பேசினதை அப்புறமா படம் முடிஞ்சோன்னு சொன்னாங்க, இதை எந்த வகையிலையும் நான் கெடுத்துடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் என்ஹான்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும்னு நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருந்தோம். அவங்க அதெல்லாம் பேசணுன்னு அவசியமே இல்லை, அவங்க இருக்கிற உயரத்துக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. பட் தே ஆர் வெரி வெரி சின்சியர். ஒரு சின்ன விஷயத்த மாற்றணுன்னா கோ டைரக்டர் அங்கேருந்து அனுப்புவாங்க. அவன் அங்கேருந்து நடந்து வரும்போது தெரியும், என்னடா அப்படின்னு கேட்பேன். இல்லை சார் கிட்ட வர்றேன்மா, பரவாயில்லடா மாற்றிக்கோமே, ஏன்னா அவங்க எதுக்கு வர்றாங்கன்னு எனக்கு தெரியும். ஏதாவது ஒரு வார்த்தையாக இருக்கும், அந்த வார்த்தையை இப்படி சொல்லிக்கலாமா, ஏன்னா இந்த ஃப்ளோவில் சொல்லும் போது அது கொஞ்சம் இடிக்குதுன்னு, பரவாயில்ல மாற்றிக்கோமே. அந்தளவுக்கு தேவர் வெரி ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கிட்டாங்க. அது அவ்வளோ இதாகவும் சொல்லுவாங்க. இங்கே வந்து இங்கே கேட்கும் போது அங்கே தூரத்துலேருந்து கேட்பாங்க, ஓகேவா மாற்றிக்கலாமான்னு. ஏன்னா ஏதாவது லாங் ஷாட்டில் வச்சுருப்போம். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. த வே தீஸ் 2 men they took it very லிட்ரலாக. அவங்க தான் ஷோல்டர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது உண்மையாகவே ஹேட்ஸ் ஆஃப். கார்த்தி சார் பிளேயிங் இன்னசென்ட் டைட்டிலர் ரோல்ஸ்ன்றதே ஒரு ட்ரோப்பு தமிழ் சினிமாவில். அதை வச்சு தான் யூ வாண்டட் டு காஸ்ட் ஹிம். கண்டிப்பாக. ஏன்னா இன்னசென்ட்டாக நடிக்கிறது வேறு, இன்னசென்ட்டாகவே இருக்கிறது வேறு. அவர்கிட்ட அது கஷ்டமே தேவையில்லை. அதுக்கு மேலே அந்த கேரக்டர் அவர் எப்படி போர்ட்ரே பண்ண போகிறாருங்கிறது தான். ஸோ என்னென்னா நமக்கு பிகினிங்கே வி ஸ்டார்ட் above 60. அதனால் மிச்சதான் ஆஸ் அன் ஆக்டர் அவர் பார்த்துப்பார் அவருக்கு. ஆனால் அவர் ரியல் லைஃப்பில் ஹீஸ் வெரி, என்ன சொல்கிறது, ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு மனுஷன். ஏதோ அப்படி ஒரு நினப்பில் இருக்கிறாரெல்லாம் கிடையாது. பல பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருப்பார். திடீர்னு வீட்டு விஷயம் ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு யூனியனில் ஏதோ இதும்பாங்க. ஸோ பல விஷயங்களை ரொம்ப நேர்த்தியாக ஹேண்டில் பண்ணுற ஆள் தான். ஆனால் அங்கே வந்து மெய்யழகன் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும், இன்னசென்ட்டாக தன்னை போர்ட்ரே பண்ணணும், ஈஸியாக வருது. எனக்கே அந்த 2 எக்ஸ்ட்ரீம் எனக்கு கொஞ்சம் அவர்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அதாவது வந்து எங்கள் அப்பா உயிரோடு இருந்திருந்தாருன்னா ரொம்ப ரசிச்சிருப்பார். ஏன்னா அவருக்கு இந்த ஏரியாவாக வேற போய் சரக்கு அடிக்கிறீங்களா, என்னடா ஓவர் நைட்டில் எவ்வளோ ஃபன் பண்ணிட்டுருக்கானுங்க அப்படின்ற மாதிரி. ஐ டோன்ட் நோ இஃப் யூ ட்ரிங்க், பட் அவங்க 2 பேரோட அந்த என்டையர் வீட்டு பின்னாடியிலேருந்து ஆரம்பித்து அவங்க போயிட்டு வர விஷயங்கள், அவங்க கவர் பண்ணுற விஷயங்கள், படிப்பட்ட ஒருத்தன் சரக்கு போட்டால் அவன் என்ன வேணால் பேசுவான்றத ஒரு மையமாக வச்சு உருவாக்கப்பட்ட கான்வர்சேஷனா, கேன் வி புட் இட் லைக் தட்? ஆர் இதெல்லாம் இந்த கதையில் சொல்லிடணுன்ற மாதிரி வைக்க முடியாது, அது அந்த மாதிரி இல்லை. இது ஏன்னா நம்ம ரொம்ப எண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எழுதப்பட்ட கதை கிடையாது. 96 அப்படி எழுதப்பட்ட கதை. எண்டு இதுதான் அப்படின்னு ஆயிடுச்சு. இடையில இது உள்ளதான் நம்ம ஃபீல் பண்ணிட்டே வந்தது. இதில் வந்து எப்படின்னா, ஏற்கனவே படபடன்னு பேசுகிற ஆள், எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் ஒரு ஃபில்டர்லெஸ் கேரக்டர். அவர் வந்து ஒரு 10 மணிக்கு மேலே சரக்கை போட்டால் இன்னும் அது எவ்வளோ ஓப்பன் அப் ஆவாங்கன்னு இருக்குல்ல. ஏன்னா இது போதையில் பேசுகிறது கிடையாது, சரக்கை போட்டு இனிபிஷன் இல்லாமல் பேசுகிற ஒரு இதை பேசுகிறது. ஏன்னா சொல்கிறதுக்கு அவ்வளோ இருக்குது. இது வரைக்கும் சொன்னது ஒன்றும் கிடையாது, அப்போ வர்றது தான் உண்மை. அது வர 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 அது ஒரு டைமென்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகும்.
போய் அப்படி அது எங்கே போய் லேண்ட் ஆகுது. பானையும் பியரும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. பயனுள்ளதாக இருந்துச்சு. அண்ட் ஹீ டச்சஸ் அப்பான் ஒரு ரேஞ்ச் ஆஃப் அந்த வே. இவ்வளோ பெரிய ஒரு சங்க் அந்த படத்தில் இருக்கிறத அரவிந்த் சுவாமி கேரக்டர் வந்து ஒய்ஃப் கிட்ட ஒரு 4 டைலாக்ல கன்சைஸ் பண்ணிடுவார். ஸோ தட்ஸ் when I realized பிரேம் கேன் ரைட் as much as he wants and he can also do presi writingன்ற மாதிரி. அவன் இங்கே இருக்கான், நான் இங்கே இருக்கேன், அவன் சைக்கிளை சாமியாக பார்க்குறான், தெரியாதவனுக்கு திதி வைக்கிறான்னு எல்லாமே கன்சைஸ் பண்ண என்ன இது ஒரு ஜீனியஸ் ஆஃப் ரைட்டிங்காக பார்க்கறது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா ஒரு பொதுவாக ரொம்ப ஒரு சீனியர் ரிப்போர்ட்டர் வந்து படத்தில் எதுவுமே இல்லைன்னா தான் பிரதர் இந்த கேமரா நல்லா இருக்குது, பாட்டு நல்லா இருக்குலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. நல்லா இருந்துச்சுன்னா கோரை தான் பேசுவாங்க. ஸோ இந்த கோர் இருக்குல்ல, that was so, அது ஒரு மாதிரி ரொம்ப ஹானஸ்டாக, அதே ரொம்ப ஒரு இன்டென்ட்டே ரொம்ப பியூராக இருக்கா. ஐ யூ ஏபிள் டு இதை தான் ஃபில்டர் ஆகுதா, இல்லை நீங்கள் ஒரு ஃபுல் கன்விக்ஷனோட தான் ஒரு வாட்டி புல் ஆஃப் பண்ணுறீங்களா? எங்கேயாவது ஏதாவது ஒரு புரியல அப்படி நினச்சதை அப்படியே பண்ணிடுறீங்களா, இல்லை எங்கேயாவது? அதில் ரொம்ப மேனிப்புலேட் பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இன்னொன்று, எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு வருது, நினச்சதை சொல்கிறதுக்கான வாய்ப்பு அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப பர்சன்டேஜாக பார்த்தா இட் இஸ் ஃப்ராக்ஷன்ஸ். எத்தனையோ பேர் சினிமாக்குள்ளே வர்றோம், வந்து அதுக்கான பயிற்சி கிடைக்கிறது ரொம்ப குறைவானது. அதுலேருந்து அந்த ஸ்டேஜுக்கு வர்றவங்க இன்னும் குறைவு. அதில் முழு சுதந்திரத்தோட தான் நினச்ச கதையை சொல்கிறதுக்கான வாய்ப்பு வர்றது இன்னும் கம்மி. அதனால தான் சொன்னேன் இட் இஸ் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அதை போய் நம்ம வளைச்சி நெளிச்சு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. என்ன நம்ம சொல்லணும்னு நினச்சோமோ அதை நேர்மையாக சொல்லிடலாம் அப்படிங்கிறது. எனக்கு இன்னொரு நம்பிக்கை என்னென்னா, அந்த நம்ம எந்த இன்டென்ஷனில் சொல்கிறோமோ அந்த இன்டென்ஷனோட ரிசீவ் பண்ணுறதுக்கும் ஆடியன்ஸ் இருக்காங்கங்கிற ஒரு நம்பிக்கை. முகஸ்துதி தாண்டி நான் என்ன உங்களோட ஆஸ் ஃபில்ம் மேக்கராக என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்றதை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃப்ரைடே சினிமா அந்த ஹீரோக்கு அது இன்னும் பெரிய ஹிட்டாக இருக்கணுன்ற கட்டாய நிலைக்குள்ளே உருவாக்கப்படுற படங்களை தாண்டி இந்த 2 படங்கள் மூலமாக மட்டுமே டப்புன்னு அதுலேருந்து ஒரு சவுண்ட் ட்ராக் வந்தாலோ சீன் வந்தாலோ டமால்னு எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபீலிங்கோட அசோசியேட் ஆகுறதுன்றது வந்து not a lot of filmmakers can actually do it. And in a matter of 2 films you've managed to do that-ன்றதை எப்படி பார்க்குறீங்க? டக்குன்னு ஏதோ இந்த 96னாலே உடனே அவனே கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு ஃபீலிங்கை கொண்டு வந்துடுறான். he is able to associate with these 2 filmsல. if you look at the tweets when people talk about மெய்யழகன், ரொம்ப டீப்பர் எமோஷன்ஸ் எல்லாம் வந்து ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சோலையே டேப் பண்ணி ஏதோ அவனுக்குள்ள இருக்கிற ஏகபோக சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் எல்லாம் அன்லீஷ் பண்ற மாதிரியான ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட்டடா தே பிகம். ஹவு டு யூ see that in a matter of 2 films? எனக்கு அது எப்படி பார்க்கணும்னு தெரியல. பட் ஏதோ ஒரு லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர் சொன்ன விஷயங்கள் தான். அவர் என்ன சொன்னார்னா, சில விஷயங்கள் உன்னால் நடக்கும், சில விஷயங்கள் உன் செட்டில் இருக்க பிறரால் நடக்கும், சிலது அதுவாக நடக்கும் அப்படிம்பாங்க. இது 3 நடக்குது. ஸோ இட்ஸ் மோர் என்ன சொல்கிறது, இட்ஸ் அ கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபியூ திங்ஸ். நடக்கட்டுமே, அது ஒரு விட்னஸாக இருந்துட்டா போதும்னு தோணுச்சு. It's time to move to the next writing. So how do you want to give a shitty explanation to the 18 minutes you trimmed? Explanation வந்து என்னன்னா, அது வெறும் எக்ஸ்பிளனேஷன் தான். அது எப்படி சொல்லலாம், ஒரு படம் நம்ம ஒன்று நினச்சி ஒன்று ரிலீஸ் பண்ணுறோம், சொல்லப்போனால் ஒரு பெரிய நம்பிக்கையோடு தான் நம்ம பண்ணுறோம் அதை. ஆனால் அதுக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் ஆகட்டும், இல்லை மக்கள்கிட்டேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் ஆகட்டும், அந்த ஒரு இடத்த மட்டும் ரொம்ப அது வேறு மாதிரி அவங்க பார்க்குறாங்க, அது அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது வந்து அதுதான் ரியாலிட்டி. அது வந்துருச்சு. ஆனால் அதே அளவுக்கு ஈக்குவலாக இன்னொரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து அதை பயங்கரமாக விரும்புகிறாங்க, கொண்டாடுறாங்க. என்ன சொல்கிறது, இது ரொம்ப அவசியம். அதை புரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க. அந்த மெய்யழகன் முழுமையடைகிறதே அந்த காட்சிகளால் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டும் சொல்கிறாங்க. அவன் அதெல்லாம் பேசுகிறனால தானேங்க அவன் அவனுடைய கோபம் வந்து சொல்லப்போனால் அது கோபம் கூட கிடையாது. லிட்டராக எனக்கு 4 சாபமே விட்டுட்டான் அவன். அதை விரும்பினவன். அது நீரடிச்சு நீர் விலகாதுங்கிறதுனால அந்த சாபத்தையும் வாங்கிக்கிட்டாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பிள்ளை தானே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஆனால் த ட்ரூத் இஸ், நம்ம வந்து 1-2 பேரோ நம்ம டீல் பண்ணல. இந்த ஒரு இம்பர்ஃபெக்ட் செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸை தான் நம்ம டீல் பண்ணுறோம். ஸோ அவங்களையும் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. காரணம் என்னென்னா, இப்போ ஒரு படம் எடுக்கிறோம், நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வணிக ரீதியாகவும் வெற்றி அடைஞ்சாதான்
இப்போ அடுத்து இன்னொருத்தன் வந்து வேற மாதிரி ஒரு கதையோட வருவான்ல, இல்லை இதே மாதிரி கூட இன்னொரு கதையோட வரலாம். அவனுக்கு வந்து இது தடையாக போய் நின்றக்கூடாது. இப்போ திரும்ப இன்னொருத்தன் வந்து 2Dயில் ஒரு வித்தியாசமான கதையை கொண்டு வந்தால் அவங்க யோசிக்காமல் கதை நல்லா இருக்கா, அவனால் அதை பண்ண முடியுமா, ரைட் லெட்ஸ் ஜம்ப் இன் டு இட்னு வரணும். நாளைக்கு கார்த்தி சார்கிட்ட போய் இப்படி ஒரு கதையை சொன்னால், எஸ் நமக்கு மேலகன் நல்லா போச்சு, அதனால் நம்ம ஏன் லெட்ஸ் ட்ரை திஸ், அந்த ஒரு இடத்துலையாவது கொண்டு வந்தவங்க அதை கெடுத்து விட்றக்கூடாதுன்னு தோணுச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு ஒருத்தங்க அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மனுஷன் இந்த படத்தை வந்து கொண்டாடி தள்ளுறாரு. எப்போ ரிலீஸுக்கு முன்னாடியிலேருந்து கண்ணு கலங்குது. அந்த மேடைகளில் ஏறி பேச அப்படியே கண்ணு கலங்குது. நான் தான் கேட்பேன், நீங்கள் உண்மையாகவே டிஸ்ட்ரிபியூட்டர் தானே, ஒரு டேரக்டர் ஏதோ ஒரு இது மாதிரி நீங்கள் அவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கீங்க. ஐயோ அண்ணா எனக்கு இந்த மாதிரி படம்லாம் வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும், நான் கொண்டாடி தள்ள போகிறேன் அப்படிம்பாரு. எனக்கு அது எல்லாமே நமக்கு வருது இல்லை. இவங்க எல்லாருமே தே ஹாவ் டு வின். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு கிரிட்டிக்கல் அக்ளைம் மட்டும் கிடைச்சா பத்தாது. ஸோ அதனால் பல்ல கடிச்சிட்டு தான் பண்ணேன். அண்ட் இந்த டெசிஷனுக்கு யாருமே உடன்படலை. கார்த்தி சாராக இருக்கட்டும், என்ன சொல்கிறது, சூர்யா சாராக இருக்கட்டும், யாருக்குமே அதில் உடன்பாடு இல்லை. இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமே. ஏன்னா அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் அதில் அந்த சீன்ஸில் தான் இருக்குது. அண்ட் அதை விரும்புகிறவங்க கொண்டாடுறவங்களும் ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. பட் அது பத்தாதுன்னு எனக்கு தோணுச்சு. அது எவ்வளோதான் நம்ம அவங்கள அதை விரும்பாதவங்க வந்து தனிப்பட்ட முறையில் நான் விமர்சனம் பண்ணலாம். நான் ஃபிலிம் மேக்கராக நான் அவங்கள பற்றி நான் எதுவுமே சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏன் அது பிடிக்காமல் போச்சுன்னு நான் ஒரு விளக்கம் கொடுக்கலாம். அது ஒரு விவாதமாக மாறலாம். பட் வாட்ஸ் த பாயிண்ட்? இவென்ச்சுவலி இட் ஹேஸ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இன்டு நம்பர்ஸ். அது வந்தால் தான் இந்த மாதிரி இதனை வச்சு விட்டனாலும் எனக்கு இந்த படம் ஹிட்டு கணக்கில் தான் வரப்போகுது. இந்த ஒரு 3 மணி நேரம் படத்தை நான் வந்து இதோட லைஃப் டைம் நான் ஃபுல்லாக அதை ரன் பண்ணாலும் எனக்கு நஷ்டமாக போகிறது கிடையாது. பட் இன்னும் ஒரு அடுத்த லெவல் ஆஃப் இதுக்குள்ளே போகும்போது மன்னிச்சிட்டேன். நன்றி. கன்வின்சிங்காக இருக்குது. ஏன்னா யூ நாட் மேக்கிங் இட் அப், இட்ஸ் பிகாஸ் சம்படி வித் சிமிலர். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பிரேம் அவர்கள் வந்து அன்அடல்ட்ரேட்டடாக இருக்காரோ அவ்வளோக்கு எவ்வளோ சினிமாவுக்கு நல்லது. யூல் ப்ராப்ளி இன்னும் உள்ளேருந்து வேறு எங்கேருந்தாவது ஒரு ரூட்லேருந்து ஒன்று எடுத்துகிட்டு வந்து திரும்ப கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ஐ திங்க் இப்படி கன்விக்ஷனோடு இருக்கிற ஒரு ஃபில்ம் மேக்கரை இவங்க என்னடா உடனே ஆஃப் பண்ணுறாங்களா, அதுக்கு இவருக்கு ஒரு சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இவர் டெசிஷன் எடுக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு கோவம் ரசிகர்களுக்கு வந்துச்சு சில பேருக்கு. அதுதான் இது ஒரு அவாய்டபிள் ஈவில்னு சொல்லலாம். அவ்வளோதான். இதில் உடன்பாடு எனக்கும் இல்லை, செய்ய வேண்டிய கட்டாயம். சீஃப்னு தான் கூடுவேன் அரன் சுவாமி சாரை. நான் என்ன சீஃப் பயங்கர க்யூட்டாக இருந்தீங்க படத்தில், எப்படி ஹவுஸ் பிரேம் அப்படின்னு. செம்ம கிளாரிட்டியா, எனி டே ஷுட் பி ஓகே டு ஒர்க் வித் ஹிம் அப்படின்னாரு. அண்ட் கார்த்தி சார் கரெக்ஷனே சொல்லாத அது பெருசாக அவருக்கு இன்னும் படித்த உடனேவே என்ன அது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இந்த படம் ஒரு முன்னாடியிலேருந்தே எல்லாருக்கும் ஒரு ரைட் ஃப்ரம் அந்த டைட்டில்லேருந்து அது அந்த போஸ்டர்லேருந்தே அது ஒரு வி வர் ஏபிள் டு ஐடென்டிஃபை அது என்ன ஸ்டைல். உங்களோட பேசிங்னு ஒன்று இருக்குல்ல, அடுத்த படத்தில் டோட்டலாக வேற ஒன்றா இருக்குமா? அது நான் முடிவு பண்ணுறதில்ல. அது கதையோட தன்மை தான். அடுத்த கதையோட தன்மையை பற்றி சொல்ல வேணாம். பட் வில் இட் கம்ப்ளீட்லி வேரி ஃப்ரம் வாட் யூ டன்? கிட்டத்தட்ட அது ஒரு 180 டிகிரி ஸ்விங்கில் தான் இருக்குது. அண்ட் அது த வே இட் இஸ் டேக்கிங் ஷேப் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ஆசையாக இருக்குது. அதாவது இப்போ நம்ம எப்போவுமே அந்த ரைட்டிங் ப்ராசஸை அப்படியே மெதுவாக தான் அதை பண்ணுவேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கடன்னு எழுதிட்டு இதை ஷூட் பண்ணணுங்கிற ஒரு ஆசைலாம், ஒரு ஆர்வம். அதுவே யூ கோ சுமாராக எவ்வளோ டிராஃப்ட்ஸ் வரும்? இப்போ மெய்யழகன்னா எவ்வளோ டிராஃப்ட்ஸு? மெய்யழகன் வந்து 3 டிராஃப்டில் வந்து ஷேப் வந்துருச்சு. ஒரு சில சீன்ஸ் மட்டும் ஒரு 6 டிராஃப்ட்ஸ் போணுச்சு, சீக்வன்சஸ், எஸ்பெஷலி த கிளைமேக்ஸ். அந்த ஃபோன் கான்வர்சேஷன் மட்டும் ஒரு 6 டிராஃப்ட் எழுதினேன். ஏன்னா அது அங்கே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருந்துச்சு. ஏன்னா அருள்மொழியோட கேரக்டர் வந்து அங்கே விழுந்துடக்கூடாது, அங்கே அவரும் நிற்கணும், மெய்யழகனும் நிற்கணும். ஸோ அதனால் அந்த இடத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது. திறந்துட்டு அத்தான் உடனே. அண்ட் நான் ஆக்சுவலாக அந்த சொத்தை பிரித்து லேடிஸை காட்டவே மாட்டீங்கன்னு நினச்சேன். ஒரே ஒரு ஷாட் மட்டும் அவங்க பின்னாடி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே, அது அவங்க தானா? எது? இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அருள்மொழி திரும்பி பார்த்துருவாரு. அந்த தோஸ் வர் த ஆன்ஸ் ஹூ ஆர் ரெஸ்பான்சிபிள். அவங்கள நீங்கள் காட்டவே மாட்டீங்கன்னு நினச்சேன். பட் ஒரு ஷாட் காட்டணுன்னே அது யூ வாண்டட் டு டூ, அது காமிச்சிடலாம். ஆமாம், ஆக்சுவலாக தேவையில்லைன்னு ஃபஸ்ட்டு தோணுச்சு. பட் அங்கே வந்து அவங்க பார்த்தோன்னே ஒன்று ஏறுது இல்லை, அது ஏறுனது தான் கடைசியில் வந்து இந்த 4 பேரை மன்னிச்சிருங்கன்னு சொல்ல வைக்கிறதுக்கு ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அவங்கள பார்க்கும்போது நமக்கே தோணும், அடப்பாவே நீங்கள் தானே அப்படின்னு தோணும். பட் அது என்னென்னா அது ஒரு கட்டத்தில் அது ஒன்று நடந்திருக்கும்.
ஓவர் நைட்டில் மெய்யழகன் புரிஞ்சுக்கிறான். இது க்ளோஷரை கிடைக்காம நீங்கள் ஒரு ஸ்டக்காகி நிற்கிறீங்க, அவங்கள மன்னிச்சிருங்க தான்னும் போது நிறைய நேரங்களில் வாழ்க்கையில் உங்கள் படத்தில் வர மாதிரி வாழ்க்கை இருந்தால் நல்லா இருக்கும்னு தான் தோணுது. இருக்கு. ஏன்னா சமுத்திரக்கனியான படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவர் நிறைய இந்த சமுதாயம் எப்படி இருக்குது, நம்ம எப்படி இருக்கணுன்ற அந்த ஒரு லைஃப் லெசன் மாதிரியே இருக்கும் அவரோட படங்கள். உங்களது வந்து சம்டைம்ஸ் டு யூ திங்க் தட் யூஆர் அ லிட்டில் அவே ஃப்ரம் ஹவு த ரியல் வேர்ல்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் யூர் ஐ திங்க் இட்ஸ் பிஹோல்டர் அந்த கதை தானா நம்ம பார்க்குறதுல தான்? நம்ம எல்லாத்தையும் சொல்லலை, நம்ம ஒரு பகுதியை எடுத்து சொல்லும் போது அது கொஞ்சம் அவங்களுக்கு அது மேபி பளிச்சுன்னு தெரியலாம், இல்லை கொஞ்சம் டார்க்காக தெரியலாம், அது எப்படி வேணாலும் தெரியலாம் அவங்களுக்கு. பட் இருக்கிறத தான் சொல்லிட்டு இருக்கேன். Do you get a little conscious when you're directing your films? You go tell your DOP that ஏன்னா எல்லாமே உங்கள் எலிமெண்ட்டாக தான் இருக்குது. அது எப்படி இப்போ ஒரு இன்ஃபேக்ட் ஒரு அதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்காரு இவர், இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் உட்காமக்க ஒர்க்கு அப்படி இருக்குது. வெறும் ஒரு லேண்டனை வச்சுக்கிட்டு கரையோரத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்படி இருக்குது அது பார்க்க. அது எனக்கு அவனுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. மகேந்திரனுக்கும் மகி நானும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒன்றா படித்தாங்க, ஒரே பேட்ச்சு. ஜிபி கிருஷ்ணா செட்டா? ஆமாம், குரு அவரை பற்றி அப்புறம் பேசுவோம். ஸோ நானும் அவனும் தான் இந்த ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்லலாம் மீட்ரு பிடிப்போம், மாறி ரெண்டு பேரும் மாற்றி பிடிப்போம். அதனால் அது அண்ட் என்னென்னா ஈவன் படத்தோட பூஜையில் அவன் வரும்போது ஏன்னா ரெண்டு பேரும் ஒர்க் ஸ்டைலும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த வே வி அப்ரோச் சினிமாட்டோகிராஃபி ஆர் ஸ்கிரிப்ட் ஒரே மாதிரி இருக்கும். பூஜையில் உள்ளே வரோம், சிவகுமார் சார் எதுக்கு வர்றாங்க, வரும்போது அப்படியே பார்த்துட்டு என்னடா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னாரு. ஏன்னா ஒரே மாதிரி இருப்போம், அண்ணன் தம்பி மாதிரியே இருப்போம். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இல்லை சார் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தோன்னு இன்ட்ரடியூஸ் பண்ண வந்தேன். ஏன்டா ஒன்றா படித்தா ஒரே மாதிரி இருப்பீங்களாடா அப்படின்ட்டாரு. ஆமாம் வளரிட்டோம்ல அப்படின்னு எனக்கு அப்போ தான் தோணுச்சு. ஒரே மாதிரி இருப்போம், ஒர்க் ஸ்டைல் ஒரே மாதிரி இருக்கும், கேரக்டர் தான் டிஃப்ரெண்ட்டு, மற்றபடி வெரி வெரி சிமிலர் வென் த வே வி அப்ரோச் சினிமா. அதனால் எனக்கு அந்த அவங்கிட்ட வந்து எனக்கு நெவர் ஹேட் எனி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அந்த மாதிரி தான் சிங்க் தான். ஹவுஸ் யுவர் ஈக்குவேஷன் வித் கோவிந்த் வசந்தா? இஸ் கிரேட் டேலண்ட் ஸ்பாட்டிங். ஆமாம், பட் அதை தாண்டி அது வந்து அது ஈக்குவேஷன்னு கிடையாது. தட்ஸ் மோர் லைக் ஒரு பிரதர்ஹுட் மாதிரின்னு சொல்லலாம். அதை எனக்கு அது உண்மையாகவே அதை டிஃபைன் பண்ண தெரியல. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லலாம் அவனுக்கு. ஏன்னா ஐ ஹவ் சீன் ஹிம் க்ரோ அண்ட் கிட்டத்தட்ட அது ஒவ்வொரு ஸ்டேஜை பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்கும். பெருசாக நாங்கள் இமோட்டெலாம் பண்ணிக்க மாட்டோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். அது ஒரு மாதிரி அவனுக்கு அது மியூசிக்கில் வரும், அந்த மாதிரி தான். அது அவன் இல்லாமல் படம் பண்ணுறது முடியாத காரியம், ரொம்ப கஷ்டம் இல்லை, முடியாத காரியம். அது சொல்லப்போனால் நான் எழுதி முடிக்கிறதே கொஞ்சம் அந்த டுவர்ட்ஸ் எண்டு வரும்போது கொஞ்சம் ரஷ் பண்ணுவேன். எதுக்குன்னா முடிச்சுட்டு போய் அவன்கிட்ட கதையை சொன்னால் அவன் அந்த வயலின் எடுத்து ஏதோ ஒன்று வாசிப்பான், ஏதோ ஒரு டியூன் கொடுப்பான். கிட்டத்தட்ட எழுதின எல்லா ஸ்கிரிப்ட்டுக்கும் ஏதோ ஒரு டியூன் போட்டு கொடுத்துருக்கான். parallel it has helped you write, improvise. முடிச்சோன்னு போய் சொல்லுவேன். அதில் அது மாதிரி வேற ஒரு கதைக்கு போட்ட மியூசிக்கை தான் அந்த காலமாட்டோட இன்ட்ரோடக்ஷனுக்கு அவன் யூஸ் பண்ணிட்டான். அந்த மாதிரி ஸோ இட்ஸ் அகெயின் as I say like it's very very personal between me and Govind. We have seen a lot, we have gone through a lot. அது என்ன சொல்கிறது, இன்னொரு ஒரு 10-20 வருஷம் கழிச்சு புக்கே போடலாம், அந்த அளவுக்கு we have seen. அவ்வளோ இருக்கு. இந்த காய்கறிகளை வச்சு பேர், அப்புறம் நான் உன்னவே கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு சொன்ன இடம், டூ மெனி திங்ஸ் தட் ஸோ லைஃப் லைக் தட் யூ ரிலேட்டட் அட் ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்க்குற படமாக மாறிடுது. கல்யாணத்துக்கு ஒரு இதாக போவேன் நான் மடானே, இதான் அந்த இதுவா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு சர்டன் திங்ஸில் அது இதெல்லாம் ஸ்கிரிப்டில் இருக்கா? எவ்ரிதிங் இஸ் ரிட்டன். How do you like ஒரு படத்துல சீக்வன்ஸ் மாதிரி நீங்களே ஆவியா வெளியே போய் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி how do you do that? அது எப்படி ரஷ்ஷா வருது தாட்டா? வெளியில போக மாட்டேன். ஐ ட்ரை டு பி வித்தின் த சர்க்கிள். இப்போ அவங்க 2 பேர் இருக்காங்கன்னா கூட நின்னா என்ன நடக்கும்னு நமக்கு ஒன்று தெரியும்ல, அந்த மாதிரி இருக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஐ ட்ரை டு பி வெரி வெரி க்ளோஸ் டு த கேரக்டர்ஸ். அது தட் வில் டிக்டேட், இட் வில் கிவ் லாட் ஆஃப் ஐடியாஸ். அது அப்படி வர்றது தான். ஒரு லிப்ஸிங்க் இஷ்யூ இல்லாமல், ஒரு விஎஃப்எக்ஸில் ஏதோ ஒரு ஜம்ப் இல்லாமல், ஒரு டாக்கி ஷாட் இல்லாமல், ஒரு க்ளீனாக அப்படியே ஒரு நதி ஓடுற மாதிரியே ஒரு படம் பண்ண முடியும் போலையே. லிப்ஸிங்க் ஏன் வரல, பிரச்சனை வரலன்னா அது லைஃப் சவுண்டு, ஃபுல் படம் லைஃப் சவுண்டு. அண்ட் அது சில படங்களுக்கு அது ரொம்ப காஸ்ட்லி மிஸ்டேக்காக மாறி இருக்கு. பட் யூ புல் இட் ஆஃப் வித் ஸோ மச் கன்விக்ஷன். யாரை வச்சு பண்ணுறோன்னு இருக்குல்ல. இப்போ இதில் ராகவ் பண்ணுறப்ப
அதாவது அவங்க தன்மை அறிந்து நம்ம கொடுக்கறதுல தான். அண்ட் செட் டிசிப்ளின் பற்றி மட்டும் சொல்லுங்களேன். ஐ திங்க் இட்ஸ் அ மேண்டேட் தட் பீப்புள் நீட் டு நோ. நான் 96 அருண்குமார் அண்ணனை பார்க்க வரேன், நீங்கள் உள்ளே ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க, உரகடத்தில் ஒரு ஃப்ளாட்டில் போயிட்டு இருக்கு சீக்வன்ஸு. செட்டில் அது ஷூட்டிங் ஸ்பாட்டா அப்படின்னு கேட்குற யூ ஆல்வேஸ் டென் டு மெயின்டைன் தட். உங்களால் முடியுது அது ஒரு முறை? அதில் மட்டும் மிலிட்ரி டிசிப்ளின். ஏன்னா ஒரு தடவை ப்ரொடியூசர் நான் ஆரம்ப கட்டத்தில் அந்த ரீயூனியன் ஷூட் பண்ணும்போது ஒரு தடவை வந்தார். வந்து தூரத்துலேருந்து இந்த இன்டர்கான்டினென்டலில் ஷூட் பண்ணுறதுப்பன்னு நினைக்கிறேன். வந்து தூரமாக நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துருக்காரு. அவர் நல்ல ஃப்ரெண்டு எனக்கு ஆக்சுவலாக, நல்ல மனுஷன், ரொம்ப ஜாலியான மனுஷன். அவருக்கே கோவம் வந்துருச்சு. அங்கேருந்து வந்தார், வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு விடுறாரு. என்ன பிரேம் நினச்சிட்டு இருக்கேன், 3 மணி நேரமாக உட்காந்துருக்கேன், ஒரு ஷாட்டு கூட நீ போகலன்னு. எப்போ வந்தீங்கன்னா 6:30 மணிக்கே வந்துட்டேன்னாரு. ஐயா ஒரு சீன் முடிச்சு அடுத்த சீனுக்கு போயிட்டேன். ஆக்ஷன் சத்தத்தை கேட்கல, யார்கிட்ட கதை வர்றேன்னாரு. நான் கத்தலாம் மாட்டேன், இது என்ன சினிமாவில் வர்ற ஷூட்டிங்கா, இது உண்மையான ஷூட்டிங்கு, ஆக்ஷன் அப்படின்லாம் கத்த மாட்டேன். நான் சத்தம் இல்லாமல் தான் சொல்லுவேன், கட்டும் அவ்வளோ இதாக தான் சொல்லுவேன். வி நீட் தட் சைலன்ஸ் அப்படின்னு. அப்படியா, சரி சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். அப்போ போனவர் தான் அப்புறம் வரவே. பரபரப்பு ஜாமான் சட்டு தூக்கி வைக்கிறது, அங்கேயும் ஓடுறது, அவனை கத்துறது, இவனை கத்துறது. 10 அடி தள்ளி போயிட்டாங்கனாலே வாக்கி யூஸ் பண்ணுங்கிறது தான் ரூல். கத்தக்கூடாது, கோவப்படக்கூடாது, எதாக இருந்தாலும் நீ திட்டவே. மேனேஜர்ஸ்க்கும் இதை சொல்லிடுறீங்களா? மேனேஜர்ஸ்க்கு உள்ள என்ன வேலை அவங்களுக்கு? அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க, அவங்க வெளியில் இருக்க போகிறாங்க, உள்ள அசிஸ்டன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன். எதாக இருந்தாலும் பக்கத்தில் வந்து சொல்லுங்க. நீங்கள் என்கிட்ட சொல்கிறது இன்னொருத்தர் கேட்கக்கூடாது. அந்த இதை அதே மாதிரி அவங்க ஆக்டர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னாலே தேவையில்லாதவங்க உள்ளே இருக்கக்கூடாது, எல்லோரும் வெளியில் போயிடணும். வேலை முடிஞ்சுன்னா வெளில போயிடணும். எல்லோரும் நின்று அவங்கள அப்படியே குறுன்னு பார்க்குறது அதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. மினிமம் க்ரூ தான் உள்ளே இருக்கணும். அது இந்த படத்துலையும் மெயின்டைன் பண்ணும். தெர்மோகாலை பிடிச்சிட்டு இப்படி பக்கத்துலேயே நிற்பாங்க. அப்போ என்னென்னா அவங்களால நடிக்க முடியும், தே ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், பட் ஸ்டில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் வராது. ஸோ அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரணும், ஏதோ ஒரு கட்டத்தில் வந்துடும்ல உண்மையான ஒரு இடத்துல இருக்கிறோமோ அப்படின்னு, அதை கொடுத்துடணுங்கிறது என்னுடைய இது. அது இந்த படம் லைவ் சவுண்டு வேறு. ஸோ பென் ட்ராப் சைலன்ஸ். பிக்சர் பர்ஃபெக்ட். ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு கெட் இன் டு யுவர் சைக்கி தான். பட் அட் அ வெரி டீப்பர் லெவல், வை டு யூ வாண்ட் டு மேக் ஃபிலிம்ஸ்? வாட் டு யூ திங்க் இட் டஸ் டு யூ அண்ட் அதர் பீப்புள்? இல்லை, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. எனக்கு எழுதுறதுல தான் ஆர்வம் இருந்திருக்கு. பட் அதோடைய ரீச் வந்து ரொம்ப ரொம்ப கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் நத்திங். மிஞ்சி போனால் சில 100கள், இல்லை உங்களுக்கு இஃப் யூ ஆர் லக்கி இனஃப் சில 1000கள் வரைக்கும் போகும். லட்சங்கள் போகிறதுக்கே உங்கள் ஆயுசு முடிஞ்சு போயிடும். பட் நீங்கள் ஒரு திரைப்படமாக எடுக்கும் போது ஒன்று கிட்டத்தட்ட அவ்வளோ கிராஃப்ட் உள்ளே வருது. அந்த ஸ்டோரி டெல்லிங் இஸ் மச் மோர் எஃபிஷியன்ட். அந்த ஏன்னா கேமராமேனாக இருந்ததுனால அந்த ஒரு ஆசை இருக்குது. அது வந்து இன்ஸ்டண்ட்டாக அது போய் கனெக்ட் ஆகுது. வாட் எவர் யூ வாண்ட் டு சே, வாட் எவர் யூ வாண்ட் டு கம்யூனிகேட், அந்த ஆசை தான். பேசிக்காக ஒரு கிரியேட்டராக ஃபெச் மோர் ஐபால்ஸ், மோர் பீப்புள் டு டிஸ்கஸ், டிபேட் அண்ட் இன்னும் அடிப்படையிலே அந்த கதை சொல்கிற ஆசை இருக்கும்ல நமக்கு, எல்லாருக்குமே இருக்குது. எங்கள் வீட்டிலலாம் சான்ஸே கிடையாது. எங்கள் தாத்தா சூப்பராக கதை சொல்லுவார், இதிகாசங்கள்லாம் அவ்வளோ சொல்லுவார். எங்கள் அப்பா வந்து தன்னுடைய அனுபவங்களை அவ்வளோ நல்லா நரேட் பண்ணக்கூடியவர். அம்மாவும் அதே மாதிரி தான். எங்கள் அண்ணன்லாம் ரொம்ப இது சாதாரணமாக நடந்த விஷயத்த அவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்லக்கூடிய ஆள். வீட்டில் நிறைய ஸ்டோரி டெல்லர்ஸ். அது எல்லாம் கேட்டு கேட்டு வந்ததுனால அது தொத்திக்கிச்சுன்னு சொல்லலாம் அந்த அந்த ஆர்வம். ஒரு மாதிரி ஒரு மீட்டர்லேயே இருக்கீங்களா நிஜமாவே? இப்போ பார்க்குறவனுக்கே இவர் என்ன யோசிச்சுட்டு இருக்காருன்றது தெரியவே தெரியாது. அந்த அந்த மேக்கு தான் நீங்கள், அந்த மாடல் எனக்கும் தெரிய மாட்டேங்குது. ரொம்பவும் எதுக்குமே ரொம்ப 96ஓட அந்த ஒரு மான்ஸ்டர் ஹிட்டையும் வந்து பெருசாக ஹவு டு யூ சி சக்ஸஸ் எப்படி பார்க்குறீங்க? அது ஏன்னா இன்னைக்கு ஒரு மேக்கிங் ஃபில்ம்ஸ் இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் லைஃப் தான், அதுவே லைஃப் இல்லை அப்படின்றத வந்து உங்கள் படம் ஸ்டைலில் சொல்கிற மாதிரி. ஏன்னா ஐ நோ லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஹூ நாட், அது they don't come to terms with themselves. ஐயோ பண்ணலைன்னா ஐ எம் ஒர்த்லெஸ்ன்ற மாதிரி ஒரு தாட்டுக்கு, இன்க்ளூடிங் மீ, எவ்ரிபடி கெட்ஸ் புஷ் டு தட் பாயிண்டில். அப்படி அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு அது ஒன்று ஒரு ஸ்டேஜில் எழுதும் போது ஒரு விதமான ஒரு நிறைவு இருக்கும். அதை இப்போ சொல்லி நம்ம என்ன சொல்கிறது, எனக்கு அதை ரொம்ப நான் ப்ரொஃபஷ்னலாகவும் எடுத்துக்க மாட்டேன். டு மீ இட் இஸ் வெரி வெரி பர்சனல் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் இது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நான் கார்த்தி சார்ட்ட ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போனது ஏன் ரொம்ப பர்சனல் அப்படின்னா, 22 அவர்கிட்ட 22 ஜூன் மாதம் கொண்டு கொடுக்குறேன். அப்படியே ஒரு 20 வருஷம் முன்னாடி போனால் 2002 ஜூன் மாதம் அவரை முதல்ல நான் சந்திக்கிறேன். அப்போ நான் பேரழகன் படம் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஞானம் வந்து ஆயுத எழுத்து படத்தில் அந்த யாக்கை திரி சாங் ஷூட் பண்ணிகிட்ருக்கான்.
ஷூட் பண்ணும்போது வாடா வந்து லைட்டிங் அப்சர்வ் பண்ணிட்டு போடா அப்படின்னா சரிட்டு ஆசையாக போகிறேன். போனால் யாரோ சுருட்ட முடியா ஒருத்தங்க வந்து உள்ளே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு தெரியல. யாரா டே த்ரிஷாடா அப்படின்னா அடையாளமே தெரிலடா வித்தியாசமாக இருக்காங்கன்னு. ஆமாண்டா கெட்டப்பே ஒரு மாதிரி வித்தியாசம்டா, லைட்டிங்கும் ஒரு மாதிரி பண்ணியிருக்கோன்னா ரிஹர்சல்ஸ் போயிட்டுருக்கு. அப்போ யாரோ ஒரு பையன் அப்படி வெளில போகும்போது கூப்பிட்டான், உங்கால் தம்பி தான்டா அப்படின்னா. வணக்கம் அப்படின்னா நான் பிரேம் ராண்டி சாரோட அசிஸ்டன்ட், இது மாதிரி கார்த்திக் சொல்லிட்டு சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். மணி சார் சூர்யானனோட தம்பிடா அப்படின்னு. அப்படியா வணக்கம் அப்படின்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். ஞானம் வந்து இந்த ஸ்கிரிப்டை கொடுக்கும்போது அவன் சொல்கிறான், அன்றைக்கி நினச்சியாடா நீ பின்னாடி ஆடிட்டு இருந்த பொண்ணை வச்சு நீ ஒரு படம் பண்ண போகிற, உன்னை இன்ட்ரடியூஸ் ஆகி போனவரை வச்சு ஒரு படம் பண்ண போகிறேன்னு நீ அன்றைக்கி நினச்சியாடா அப்படின்னா. நான் ஏன்டா நினைக்க போகிறேன், நான் சினிமாவுக்கு வந்ததே பெரிய சாதனைன்னு நினச்சிட்டு இருந்தேன்டா அப்போ அப்படின்னு. அது நடந்து. ஸோ இப்போ எனக்கு அவர்கிட்ட கொண்டு ஸ்கிரிப்டை கொடுக்கும்போது எனக்கு இதுதான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. சரியாக 20 வருஷம் அதே மாதம் நம்ம அவரை பார்த்து ஸ்கிரிப்ட் கொடுக்குறோமே, இது எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ எவ்ரி ஸ்டேஜ் ஐ என்ஜாய் தட். அண்ட் எங்கே எனக்கு வந்து அதுலேருந்து டிட்டாச் ஆயிடுவேன்னா, ஒன்ஸ் when I see the first copy, படம் ரெடி பார்க்குறோம், என்ன செஞ்சோமோ அது வர்ற வரைக்கும் விடுறதும் கிடையாது, அது முழுமையாக வர்ற வரைக்கும் விடுறது கிடையாது. வந்து அது ஒரு வடிவம் எடுத்து முடிஞ்சிச்சா நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து டிட்டாச் ஆகி அடுத்ததுக்குள்ளே போயிடுவேன். அதுக்கப்புறம் அதில் நான் வேலை செய்வேன், அதுக்கு என்னோடய கான்ட்ரிபியூஷன் எல்லாமே இருக்கும். பட் அதுக்கப்புறம் அந்த குழந்தை தன்னால் எந்திரிச்சு ஓடிடணும். அது கூட போய் ரொம்ப அதை இது பண்ணுறது கிடையாது, அதை கையை பிடிச்சி தூக்குறது அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. அது இனிமே இட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். ஃபஸ்ட்டு படம் எது அசிஸ்டண்ட்டா? கேமராமேனாவா? ஊருக்கு 100 பேர் அப்படின்னு சொல்லி லெனின் சார் டைரக்ட் பண்ண படம், அல்ஃபோன்ஸ் ராய் சார் சினிமாட்டோகிராஃபி. அதுதான் அசிஸ்டண்ட்டாக என்னோட முதல். அதுக்கப்புறம் அப்படியே சும்மா சொல்லுங்கள். பாய்ஸ். அதுக்கப்புறம் பாய்ஸா? பாய்ஸில் ஃபில்ம் மேன் டு ஒர்க் ஃபார் சினிமாட்டோகிராஃபர். கண்டிப்பாக தலைவா இன்னைக்கு அதை பார்த்தா சும்மா பப்பளீர்னு இருக்கும். என்ன ஒர்க்கு! ரவி சாரோட ஒன் ஆஃப் பெஸ்ட். அது செட் ஒர்க்லேருந்து காஸ்டியூம்ஸ்லேருந்து எல்லாமே வேற மாதிரி. எங்கால் பெரிய பாய் சும்மா லைஃப் டைம் ட்ராக்கு. அதுக்கப்புறமா தெலுங்குல தான், ஏன்னா நான் ரத்னவேல் சார்ட்ட ஜாயின் பண்ணுறது தான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், கிடைக்கல. எதனால்? நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா அப்போ உண்மையாகவே சினிமா ஒரு நல்ல ஒரு இதில் இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இதில் இருந்தது. அதனால நிறைய பேர். மகன் வந்து பாலசுப்ரமணியம் சார். பாலசுப்ரமணியம். நந்தா சேது நந்தா வந்து ராண்டி சார். ஸோ அப்போ ட்ரை பண்ணேன், கிடைக்கல. நந்தாலே ட்ரை பண்ணேன், கிடைக்கல. ப்ளஸ் இந்த ஆக்சிடென்ட் ஆகி ஐ வாஸ் ரெக்கவரிங். பாய்ஸோட எண்டில் தான் அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு. ஃபைனலி ரெக்கவர்ட். பட் ரவி சார் அப்போ ஹிந்திக்கு போயிட்டாங்க. ஸோ அங்கே போக முடியல. நான் ஏன்னா ஹெல்த் இருந்த கண்டிஷனுக்கு போக முடியல. அப்போ லக்கிலி ராண்டி சார் வந்து 2 படம் பேரலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பேரழகன், தெலுங்குல ஆர்யான்னு அல்லு அர்ஜுன் படம். ஆமாம். அப்போ அங்கே ஒரு டீம் தேவைப்பட்டது, அதுக்காக போனேன். அதுக்காக போய் ராண்டி சார்கிட்ட ஜாயின் பண்ணி அந்த படம் தான் ராண்டி சார்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணி முடிக்கிறேன். சுக்கு சாரோட ஒர்க் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப மெமரியில் இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம். அங்கேருந்து திரும்பி பேரழகன் வந்துட்டேன். பேரழகன் தம்பியோட பண்ணியாச்சு, அண்ணனோடன்ற மாதிரி. ஏன்னா உங்களுக்கு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் யாராவது பார்த்து அவங்களோட படம் பண்ணுறதுன்றது உங்களுக்கு ஒரு கணக்காகவே இருந்திருக்கு போல். அந்த மாதிரி பெரிய ஆசை அது பண்ணணுங்கிறது ஆசை. பட் எனக்கும் இப்போ கார்த்தி சாரியாவது நான் இப்போ தான் பட் நமக்கு கிட்டத்தட்ட பேரழகன், மாயாவி அண்ட் வாரணமாயிரம் 3 படம் சூர்யா சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆமாம். இப்போ இது வாரணமாயிரமாவது ஆன் அண்ட் ஆஃப், பட் எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ணேன். ஸோ அதனால் எங்களுக்கு ஆஸ் அசிஸ்டன்ஸ் எங்களுக்கு இட்ஸ் அ வெரி பர்சனல் திங் ஃபார் அஸ். அண்ணன் தான் கூப்பிடுவோம், ரொம்ப அவரோட க்ளோஸாக இருப்போம். பல நேரம் அவர் வண்டியிலே ஏறி வந்து ட்ராப் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு இது இருந்துச்சு. அவர் ஒரு பிக் பிரதர் டு த ஹோல் வேர்ல்ட். ஆமாம். அவர் அந்த டைப் தான். அப்படி எப்படி ஒருத்தரால் அவ்வளோ டிசிப்ளின்டாக அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்க முடியும்னு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு கிட்டத்தட்ட இப்போ சொல்லலான்னு தோணுது, ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிட்டதுனால. எனக்கு ரொம்ப, ஏன்னா நீங்கள் இப்போ வாரணமாயிரம் வந்து 2007 கடைசியாக நான் பார்த்தது. அதுக்கப்புறம் இன்னும் பார்க்கவே இல்லை. 2023 நான் பார்க்க போகிறேன். ஸோ பார்க்க போகும்போது எனக்கு என்ன சந்தோஷம்னா, சரி ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா நான் பார்க்க போகிறோம். பார்த்த உடனே வந்து நீயாடா அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்து பண்ணிப்பாங்கன்ட்டு ரொம்ப ஒரு உள்ளுக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் யார்ட்டையும் பெருசாக சொல்லலை, நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லலை. நமக்கு எவ்வளோ தோற்ற மாற்றங்கள் ஆயிருக்கு. முடியலான்னு அரைச்சி போச்சு, முகம் மாறிடுச்சு, அப்போ இருந்த வெயிட்டே வேறு, இப்போ இருக்கிறது வேறு, இதெல்லாம் மறந்துட்டு ரொம்ப ஆசையாக போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க.
என்னன்னா இவனை பார்த்த மாதிரியும் இருக்குது, பார்க்காத மாதிரியும் இருக்குன்னு இப்படியே யோசிச்சோன்னே அப்புறம் சொன்னேன், இல்லை ரண்டி சார்ட்ட ஒர்க் பண்ணேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. கிட்டத்தட்ட இந்த மெய்யழகன் இது மாதிரியே தான் ஆயிடுச்சு. இப்படியே ஆமாம் இல்லைங்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு மாதிரி ஞாபகம் வருது. அப்போ நீ வேற மாதிரி இருந்தில்ல, இந்த தாடிலாம் வச்சிருக்க மாட்டில்ல, மீசை மட்டும்தான் இருந்தது அப்போ. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்வர்சேஷன். பாம்பேயில் போய் அவருக்கு புக்கை கொடுத்து அவரோட ஃபீட்பேக் எல்லாம் வாங்கிட்டு வந்தது ரொம்ப ஒரு இதாக இருந்துச்சு. அது மகிழ்ச்சி. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு யுவர் நெக்ஸ்ட். ஏன்னா ஒரு ரிதம் தான் லைஃப். பிரேமோட ரிதம் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ரிதம். அது மாறாமல் இருக்கணும். அதில் வெவ்வேறு கண்ணோட்டத்தில் வெவ்வேறு பார்வையில் வேறு மாதிரியான எங்களை தொடப்போகிற கதைகள் வந்து கொண்டே இருக்கணும் என்பது தான் எங்களோட ஆசை, என்னோட ஆசையும். நன்றி. I really wish and hope that I bump into a மெய்யழகன் in my life. It was my father. But yeah. அவங்க சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்காங்க, நம்ம தான் அடையாளம் கட்டுக்கணும். இல்லை ஏதாவது ஒரு ஃபீலிங்ஸை போட்டு நம்ம வாழ்க்கையை இந்த டார்ச்சர் பண்ணி விட்டுறாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. மகிழ்ச்சி.